அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கல்வி உளவியலேருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் தேர்வில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பாருங்கள், கருத்துக்கள் உருவாதல் பெரும்பாலும் டேஷ் வயது வரை நிகழ்கிறது. கருத்துக்கள் உருவாதல் பெரும்பாலும் டேஷ் வயது வரை நிகழ்கிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ 12 முதல் 30 வயது வரை. இரண்டாவது வினா, இளையோர் பருவம் என்ற சொல் டேஷ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இளையோர் பருவம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் பி லத்தீன். மூன்றாவது வினா, மூன்றாவது உலகம் என்ற தொடர் குறிப்பது எதை? மூன்றாவது உலகம் என்ற தொடரை குறிப்பது எதை? சரியான விடை ஆப்ஷன் ஏ வளரும் நாடுகள். நான்காவது வினா, உடல் வளர்ச்சி டேஷ் நிலைகளில் ஏற்படுகிறது. உடல் வளர்ச்சி டேஷ் நிலைகளில் ஏற்படுகிறது. சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5. அடுத்த வினா, நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது? நாட்டத்தினை அளவிடும் சோதனை எது? சரியான விடை ஆப்ஷன் சி டிஏடி. ஆறாவது வினா, எஸ்எஸ் யூனிவர்ஸ் கப்பலின் பயண நாட்கள் எத்தனை? எஸ்எஸ் யூனிவர்ஸ் கப்பலின் பயண நாட்கள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி 100. ஏழாவது வினா, எஸ்எஸ் யூனிவர்ஸ் சென்னை பயணம் ஏற்பாட்டினை செய்து கொடுத்த நிறுவனம் எது? ஒரு முக்கியமான வினா. சரியான விடை ஆப்ஷன் ஏ இந்திய பயண கார்ப்பரேஷன். எட்டாவது வினா, எப்பிங்காஸ் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது? எப்பிங்காஸ் பரிசோதனை எதனுடன் தொடர்புடையது? சரியான விடை ஆப்ஷன் டி மறத்தல். ஒன்பதாவது வினா, ஆளுமை என்னும் சொல்லில் பெர்சனா என்பது என்ன? ஆளுமை என்னும் சொல்லில் பெர்சனா என்பது என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி நடிகரால் அணியப்பட்ட முகமூடி. பத்தாவது வினா, கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது? கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் எத்தனை மடங்கு பெரியது? சரியான விடை ஆப்ஷன் பி 8500 மடங்கு பெரியது. 11வது வினா, தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருப்பவை எது? தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தடையாக இருப்பவை எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ வகுப்புவாதம். 14வது வினா, மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார்? மனநோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்றவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஃப்ராய்ட். 12வது வினா, உற்று நோக்கலின் படிகள் எத்தனை? உற்று நோக்கலின் படிகள் எத்தனை? சரியான விடை ஆப்ஷன் பி 4. 13வது வினா, பரிசோதனை மைய கலைத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் யார்? பரிசோதனை மைய கலைத்திட்டத்திற்கு ஆதரவு அளித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஜான் டூயி. 15வது வினா, நவீன மேலாண்மை துறையில் நிகழ்களில் முதலிடம் பெறுவது எது? சரியான விடை ஆப்ஷன் பி திட்டமிடல். அடுத்த வினா, கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா, கிண்டர் கார்டன் பள்ளியை தொடங்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி புரோஃபைல். 17வது வினா, எந்த பல்கலைக்கழகம் பல்வேறு இடர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களை சென்றடைகிறது? சரியான விடை ஆப்ஷன் டி திறந்தவெளி பல்கலைக்கழகம். 18வது வினா, பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது டேஷை. பேட்டி முறை அளவிடுவது ஒருவரது டேஷை. சரியான விடை ஆப்ஷன் சி ஆளுமையை. 19வது வினா, ரூசோ என்ற கல்வியறிஞர் டேஷ். ரூசோ என்ற கல்வியறிஞர் கீழ்கண்டவற்றுள் எந்த கொள்கைவாதி? சரியான விடை ஆப்ஷன் பி இயற்கை கொள்கைவாதி. 20வது வினா, தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது என்ன? தேசிய ஒருமைப்பாட்டின் வரையறை என்பது என்ன?
சரியான விடை ஆப்ஷன் ஏ. நாட்டை ஒருமைப்படுத்தும் நாட்டு மக்களின் சங்கமிக்கும் உணர்ச்சிகள். 21வது வினா, வீர வணக்கம் மனப்பான்மை மிக தீவிரமாக காணப்படும் வளர்ச்சி பருவம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி. குமரப்பருவம். 22வது வினா, குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் எனக் கூறியவர் யார்? குமரப்பருவம் மனித வாழ்க்கையின் ஆரம்ப நிலையின் தொகுப்பு ஆகும் எனக் கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ராஸ். 23வது வினா, தலைமை ஆசிரியர் எவ்வகை தலைவர்? தலைமை ஆசிரியர் எவ்வகை தலைவர்? சரியான விடை ஆப்ஷன் சி. தூண்டி இயக்கக்கூடிய தலைவர். 24வது வினா, நுண்நிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார்? நுண்நிலை கற்பித்தல் என்னும் சொற்றொடரை அறிமுகம் செய்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. சரியான விடை ஆப்ஷன் சி. கிளாசர். 25வது வினா, முடியரசுக் கொள்கை என அழைக்கப்படுவது எது? முடியரசுக் கொள்கை என அழைக்கப்படுவது எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ஒற்றை காரணி நுண்ணறிவு கோட்பாடு. 26வது வினா, மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு? மெல்ல கற்போரின் நுண்ணறிவு ஈவு எவ்வளவு? சரியான விடை ஆப்ஷன் டி. 90 முதல் 100 வரை. 27வது வினா, நினைவு வீச்சின் அளவு. நினைவு வீச்சின் அளவு. சரியான விடை ஆப்ஷன் சி. 7 ± 2 விவரங்கள். 28வது வினா, ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது? ஸ்ட்ராங் என்பவரின் அளவுகோல் எதனை அளவிட பயன்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி. தொழில் ஆர்வம். 29வது வினா, எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பெர்ட்ராண்ட் ரசல். கடைசி வினா, டிஸ்கவரி ஆஃப் சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? டிஸ்கவரி ஆஃப் த சைல்டு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி. மரியா மாண்டிச்சோரி. நண்பர்களே, நீ நம்ம கல்வி உளவியலிருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.